இப்போ நம்ம வடுமாங்காய் எப்படி செய்யறதுன்னு மாவடு செய்கிறது எப்படின்னு செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு அரைப்படி மாவடு எடுத்திருக்கேன். இப்போ வந்து சீசன் நல்ல இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் அப்புறம் வந்து ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாகிடும் வடும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக எவ்வளோ சின்ன சின்னதாக பொடி பொடியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கிற வடு தான் ரொம்ப டேஸ்ட்டே. அதுக்கப்புறம் டேஸ்ட் மாறிவிடும். அதனால் இப்போயே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியாக கிடைக்கும் போதே வாங்கிக்கோங்க. இது வடுமாங்காய் போடுறதுக்கு நமக்கு தேவை வந்து விளக்கெண்ணெய். நான் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விடுவேன், ஏன்னா இது சூடு, மாவுடு சூடு. அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்காது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகா பொடி சில பேர் போடுவாங்க இந்த கடையில் வாங்கி. பட் நான் போடுறதில்ல. நான் அந்த மிளகா வத்தலே இந்த காம்பை எடுத்துகிட்டு மிக்சியில் அடித்து போட்டோன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து போடுவேன். உப்பு கொஞ்சோண்டு கடுகு நான் அரைச்சி போடுவேன். கடுகு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் கடுகு மிக்சியில் அடிச்சுட்டு அந்த பொடி அதில் கலந்துட்டோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வீணாக போகாது. கடுகு இருக்கிறதுனால வீணாகவே போகாது. ரொம்ப நல்லா இருக்கும் மாவோட டேஸ்ட்டு. இதெல்லாம் தான் விளக்கெண்ணெய், மிளகா வத்தல், உப்பு, கடுகையும் மிளகா வத்தலையும் பொடி பண்ணி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கடுகை நான் பொடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நிறையாவே பொடி பண்ணியிருக்கேன், ஏன்னா இப்போ மாவுடு சீசனுங்கனால இன்னும் பின்னாடியும் மாவுடு வாங்குவேன். அதனால அதுக்காக சேர்த்து மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு இதுலேருந்து கொஞ்சம் வந்து இவ்வளோ 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ நான் வச்சுருக்கிற மாவுடுக்கு இந்த மாதிரி மிளகா வத்தலை அரைச்சிட்டேன். மிளகா வத்தலை அரைச்சி பொடி பண்ணிட்டேன். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துப்பேன். சேர்த்து மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவுடு. மாவுடில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நாளே அலம்பி நல்ல துணியை வச்சு ஒவ்வொன்றத்தையாக தொடச்சி சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது மாவுடில். மாவுடே இந்த உப்பு மிளகா பொடியில் ஊறி அதுவே தண்ணி விட்டுக்கும். அந்த தண்ணி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணியோடு வச்சோன்னாக்கா மாவுடு சீக்கிரம் வீணாக போயிடும், பூஞ்சக்காலம் பிடிச்சிரும். அதனால் இதை வச்சுக்கணும். இதில் வந்து சீக்கிரட்டே நமக்கு இந்த கடுகு பொடியும் விளக்கெண்ணெயும் தான். இந்த விளக்கெண்ணெயும் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் நிறையா பேர் போட மாட்டாங்க, பட் நம்ம போட்டால் ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் தூக்கி காட்டும் மாவுடு. இதுதான் சீக்ரெட்டு. இப்போ இந்த மாவுடில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஒரு அரைக்கரண்டி, இந்த மாவுடுக்கு ஒரு அரைக்கரண்டி போதும். அரைப்படி மாவுடுக்கு கொஞ்சம் அரைக்கரண்டி போதும். போட்டு முதல்ல நல்லா பிசிறிக்கோங்க. எல்லா மாவுடுலையும் விளக்கெண்ணெய் சேரணும். ஏன்னா இது வந்து சேர்த்தோன்னா தான் நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. ஏன்னா மாவுடு சூடு, அதில் உப்பு காரம்லாம் வேறு போட்டிருக்கோம். ஸோ அதில் விளக்கெண்ணெய் இருக்கும்போது வீணாகவும் போகாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கடுகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடும் கடுகு பொடி. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. மிளகா பொடி அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் பொடியாக வாங்கி அரைக்க முடியலன்னா பொடியாக மிளகா பொடி வாங்கி போட்டுக்கலாம். பட் நான் அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட்டுங்கனால போடுறேன். இந்த உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. உப்பு காரம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் காரம் போடுறேன். இப்போ உப்பு போட்டுக்கோமா. இப்போ இதை உப்பு காரம் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போடணும். சீக்ரெட் என்ன, விளக்கெண்ணையும் கடுகு பொடியும் போட்டு நல்லா குளிக்கிடுங்க. நல்லா குலுக்கிட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு டெய்லி எடுத்து குளிக்கணும். காலம்பரை சாயந்தரமும் நல்லா குளிக்க விடுங்க. அப்போ தான் எல்லாத்துலேயும் இந்த உப்பு காரம் சேரும். இப்போ இன்றைக்கி தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ நாளைக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். தண்ணி விட்டு இப்படி கெட்டியாக இருக்கிற மாவோட சுருங்கிடும். சுருங்கி நல்ல சுருக்கமாக இருக்கும். அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அந்த மாவோட டேஸ்ட்டே அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். டெய்லி குளிக்குங்க, முக்கியமாக குளிக்கியே ஆகணும். இதை மாதிரி பண்ணினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மாதம் ஆனாலும் வருஷத்துக்கே நல்லா நிற்கும் மாவுடு. ஏன்னா அதில் கடுகு அரைச்சி போட்டிருக்கோம், விளக்கெண்ணெய் விட்டுருக்கோம். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவுடு டேஸ்ட்டும். நீங்கள் வந்து காரம் நான் தேவைக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் காரமும் உப்பும் சேர்த்துக்கோங்க. வேண்டாட்டா உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது தண்ணி வந்து நம்ம விடவே கூடாது, அதுவே தான் தண்ணி விட்டுக்கும். இந்த மாதிரி தான் மாவுடு போடணும். இப்போ சீசன், நீங்கள் வாங்கி போடுங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.